I love my daddy, my superhero. 6th ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த எக்ஸல் விருப்பம்ல அதுதான் வந்துட்டு என் அப்பா எனக்கு ஓட்ட சொல்லி தந்தாரு. அதான் நான் ஓட்டினேன். அது பேக் போன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என் அப்பா. நிறைய பேர் வந்து கிராமம்னால நிறைய சொல்லுவாங்க, இது என்ன ஆம்பளையோட்ட பைக் ஓட்டுறா, பசங்களோட்ட இப்படி போறாங்க அப்படி போறாங்களா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி என் அப்பா வந்து என்னை நம்பி அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ பண்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. வணக்கம். அதாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக ஸ்டோரி போட்டிருந்தேன். இவ்வளோ நாளாக வந்து இப்போது நான் வந்து அழுதரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ நாள் கழித்து இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்பா இறந்து இப்போ என்னையோட ஒரு 19 days ஆக போகுது. அதனால் வந்து என்னோட எல்லா சப்போர்ட்டுமே அப்பா தான். வீடியோ எடுக்கிறதாகட்டும், என்னை மோட்டிவேட் பண்ணுறது, எல்லா விதத்துலேயுமே ஒரு அப்பா அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி 24/7 நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன், நான் சென்னையில் இருக்கப்பவும் அப்பா கிட்ட வந்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஃபோனில் பேசுவேன். எங்கே போனாலும் வீடியோ கால் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கப்போ திடீர்னு சென்னையில் இருக்கப்போ தான் கால் வந்துச்சு, உடம்பு சரியில்லை, நீ வராத அப்படின்னு சொன்னார். அவரே தான் கால் பண்ணி சொன்னார். சரி ஓகே, நார்மலாக தான் இருக்குது போல், பட் இருந்தாலும் என் மனசு ஃபுல்லாக இங்கேயே தான் இருந்துச்சு. சரி பொள்ளாச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பஸ் ஏறுற ஓரத்தில் எங்கள் அப்பாவே ஃபோன் பண்ணி, நான் நல்லா இருக்கேன் சாமி, வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா ஓகே நீ சொல்கிற, ஓகே நான் வரல அப்படின்னு சொல்கிறேன். டியூஸ்டேவும் இதே மாதிரி ஆகுது. மண்டே நைட் அட்மிட் ஆகுறாரு. டியூஸ்டேவும் வந்து பேசுகிறாரு காலையில், ஓகே தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெட்னஸ்டே வந்து கேஎம்சிஹெச், பொள்ளாச்சியிலேருந்து கேஎம்சிஹெச்க்கு வந்து கொண்டு போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு 2 months-ஆகவே வீசிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வரைக்கும் வீசிங்கே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து வீசிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லினப்போ நாங்கள் வந்து சரி நார்மலாக சளி காய்ச்சல் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்கேனுமே இந்த சளி டெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுல எல்லாமே நார்மல் தான். கோல்டாக வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்ருந்தாரு. டேப்லெட் சாப்பிடவும் 2 months-ஆக சாப்பிடவும் அவருக்கு வந்துட்டு இந்த தொண்டையில் நாக்கிலலாம் வந்து புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்கோம், இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து கொண்டு போய் 2 லங்ஸு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்ததுல எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி தான் அந்த 2 months கழித்து அட்மிட் ஆனது. மண்டே நைட்டு போயிட்டு அட்மிட் பண்ணோம். டியூஸ்டே வெட்னஸ்டே வந்து கேஎம்சிஹெச்க்கு கூப்பிட்டு போயிட்டோம். ஏன் அப்படின்னா லங்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு. என்னடா இது 2 மாதமாக வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னப்போ தான் வந்து தெரியுது. எங்கள் அப்பா வந்து சாட்டர்டே பைக்லேயே 200 kilometer வந்து கேரளா வரைக்கும் போயிருக்காரு. போயிட்டு வந்ததும் வந்து அவரால் இந்த காற்றுக்கு எல்லாமே சேஃப்டியாக தான் போயிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எதனாலனா சாப்பிடாம அந்த புண்ணெல்லாம் இருந்தனால, ஒன்லி இந்த நண்டு சூப்லாம் குடித்தா சளிக்கு நல்லதுன்னெலாம் டாக்டர் சொன்னனால அதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தார். அவர் சாட்டர்டே வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார் கேரளா. அடுத்த சாட்டர்டே வந்து அப்பா வந்து நம்ம கூட இல்லை. இந்த அளவுக்கு வந்து நான் தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். என் அப்பா வந்து
ஃப்ரைடே நைட்டு அவர் வந்து சாட்டர்டே 5:20க்கு இறக்குறாரு அப்படின்னா ஃப்ரைடே நைட் வந்து என்கிட்ட 12:30க்கு சொல்கிறாரு. இதே ட்ரெஸ் தான் வந்து நான் போட்டு போகிறேன். ஃப்ரைடே சரி குளிச்சுட்டு என் ரிலேட்டிவ் வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போகிறேன், ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்க ஒரு மனுஷன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. சாட்டர்டே 12:30க்கு எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எங்கள் பாட்டி போய் காஃபி வாங்கிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் நானும் பாட்டியும் இருந்தோம், 2 பாட்டிங்க இருந்தாங்க. அப்போ 2 பாட்டிங்களை கூப்பிட்டு காஃபி வேணுமாமான்னு சொல்லவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் தான் அப்பாவுக்கு ஊற்றி தரேன். ஊற்றி தந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, சரி உட்காரு ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நானும் என்னப்பா கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கதையே சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம சென்னையில் நான் எப்படி வந்தேன், என்ன ஆச்சு ப்ரீவியஸாக அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து சாட்டர்டே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு நான் போடுற எல்லா வீடியோக்கும் ஃபஸ்ட்டு லைக் போடுறது எங்கள் அப்பா தான். நான் எடிட் பண்ணிவிட்டு காமிக்கிற வீடியோ வந்து அப்பாவுக்கு அனுப்பி விடுவேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார்னா நான் அதை போஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதே மாதிரி அன்டைமில் போகிறேன்னா யார் கூட எங்கே போகிறேன் எல்லாமே வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு பையன், எங்கள் வீட்டில் 2 பொண்ணாக இருக்கனால பையன் மாதிரி என்னை வளர்த்திட்டாரு. அதே மாதிரி நான் அழுதா அவருக்கு பிடிக்காது, நான் அழுகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் போல்டாக இருக்கணும், போல்டாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், 4 விஷயம் தெரியணும் அப்படின்னு நினைப்பார். இதே மாதிரி வளர்த்துனாலே என்னன்னு தெரியல, 12:30 மணிக்கு இந்த மாதிரி கதைகளெல்லாம் பேசுகிறாரு. நான் எல்லா கதையும் சொல்கிறேன். அப்புறம் அவரே கேட்குறாரு, WMC பொங்கல் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க, இந்த டைம் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. WMC பொங்கல்னால் நான் வந்து ஒரு கிளப்பில் இருக்கேன், உமன்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் இருக்கனால அந்த கிளப்பில் நிவேதாக்கா தான் வந்து நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே. அப்பாவுக்கு வந்து 4:45க்கு நிவேதாக்கா வந்து ஆடியோ வாய்ஸ் ரெக்கார்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து என் கூட மட்டும்தான் பிறக்கல, பட் அவங்க வந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா அன்பிளட்டட் சிஸ்டர்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பாண்டு, அதை எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசுறது, என்ன உதவி கேட்குறது எதுவுமே தெரியல. ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து என் கூடயே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி பேசணும்னு அவசியம் கூட இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு உறவுகள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து 12:30 மணிக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவர் சொன்னது, நீ இன்னார் பொண்ணுன்னு பேர் வாங்கணும். அப்போவும் தெரியாது அவருக்கு வந்து நம்ம இறந்து போகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. நானும் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை. எப்படி இருக்குது, 2 லங்ஸும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்து அந்த ஃபேஸு அழுத மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிக்கல. ஏன்னா நான் போல்டாக இருக்கிறதா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் வந்து அப்படியே இருந்தேன். எங்கள் அப்பாவை போய் உள்ளே பார்க்குறது பண்ணுறது கூடவே இருக்கிறது எல்லாமே நான் இருந்தேன். அப்போ வந்து நான் ஜாலியாக பேச ஆரம்பித்ததில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டார். நம்ம வந்துடுவோம், நம்ம பொண்ணு நம்மளை பார்த்துக்கும், எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிவேதாக்கா. லைக் அங்கே இருக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இந்த நேரத்தில் நிவேதாக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா கிட்டேயுமே ஹாஸ்பிட்டலில் நிவேதாக்கா பேசினாங்க. நான் பேசுகிறப்போ நிவேதாக்கா கிட்ட பேசினாங்க, நோ ப்ராப்ளம், நான் ரெடியாகி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ரிலேட்டிவ்ஸ் யார் பார்க்க வந்தாலுமே அதான் சொன்னாங்க, ஏன் வந்தீங்க, நானே வந்துடுவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஃப்ரைடேவும் அதே தான் நடந்துச்சு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீ சாட்டர்டே போ, புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ, நான் வந்துடுவேன், எப்படியும் நான் திருப்பி வரதானே போகிறேன், நீ ஏன் வந்து இது பண்ணுற, அதெல்லாம் மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நீ தான்ப்பா பெரிய அவார்டு, நீ ஆக்சிஜன்லாம் இல்லாமல் என்கிட்ட நல்லா பேசினாலே அதுவே எனக்கு பெரிய அவார்டு, இப்போ நீ ஆக்சிஜன்லாம் இல்லாமல் எப்போ பேச போகிற அப்படின்லாம் சொல்லி கேட்குறேன். நான் வந்து உன் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கேன், நீ என் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்க என்றைக்குமே, அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ செய்வ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போல்லாம் வந்து ஒரு நார்மலாக கேஷுவலான டாக் மாதிரி தான் போயிட்டு இருந்தனால ஓகேன்னு நானும் விட்டுட்டேன். அவருக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ரெசார்ட் புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார், ஃபேமிலியாக எல்லாருமே போயிட்டு வரலாம்,
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆசைகள். அடுத்தது சென்னைக்கு போகணும், ஃப்ளைட்டு புக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால ஃப்ளைட்டு புக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னப்போ ஓகே நானும் வரேன், எனக்கு புக் பண்ணு இப்படிலாம் சொல்கிறாரு. திடீர்னு ஒரு மணி 2:30 மணி இருக்கும், ஆறுமுகமோட அட்டெண்டி வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் வெளியில் தான் இருக்கேன், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படிலாம் ஆகாது அப்படின்னு திடீர்னு அப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் வந்துருச்சு. ஏன்னா 2 லங்ஸும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கனால அவரால் மூச்சு விட முடியாததான் பிரச்சனையே. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்காரு. அவரே தான் மண்டே ஹாஸ்பிட்டலில் நடந்து போய் அட்மிட் ஆனார். நானே போய்க்கிறேன் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காரெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனால் என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, இல்லை அண்ணாவை கூப்பிட்டு போய்க்கப்பா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்தார். பட் ஆனால் இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ஃப்ரைடே வந்து நல்லா பேசினார். சாட்டர்டே மார்னிங் ஒரு 2 மணிக்கு ரொம்ப மூச்சு திணறல் வந்துருச்சு. ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்தாலும் சப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போவும் என்கிட்ட கேட்குறாரு, வேறு ஏதாவது ஆக்சிஜன் வைக்க முடியுமா, வச்சா என்னால் ப்ரீத் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது வந்து ஹோப்லெஸ்ஸு, முடியாது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலுக்கு போயிட்டாரு. நுரையீரலில் வந்து ரொம்ப சளி கோர்த்துருச்சு, 2 நுரையீரலுமே பாதிச்சிருச்சு, முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போவும் நான் வந்து எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் காமிக்கலை. அப்பா உனக்கு வந்து வேறு ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா, நீ எனக்காக கொஞ்சம் மூச்சு மட்டும் விட ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவருனால மூச்சு விட முடியல, பட் எனக்காக வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணார். அந்த மாதிரி லாஸ்ட் சுச்சுவேஷனில் கூட ஓகேவாப்பா அப்படின்னு கேட்குறேன். ஓகே வரணும், ரெடி ஆகணும், இப்படியே தான் இருந்துச்சு அவரோட மென்டாலிட்டி ஃபுல்லாக. அதனால் லாஸ்ட்டு ஆக என்னால் அதை பார்க்க முடியல அவர் கஷ்டப்படுறத. ஸோ பாட்டிங்க அப்புறம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க. எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்காங்கனால அவங்களுக்கெல்லாம் சொல்கிறப்போ, எங்கள் பெரியப்பா வந்தப்போ வந்து டைம் 5 மணி இருக்கும், 4:45 5 மணி. 4:45க்கு நிவிகாவோட வாய்ஸ் ரெக்கார்டரு, அதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நிவிகாவும் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ் சென்ட் பண்ணுறாங்க, அதை அப்பா கேட்குறாங்க. 5 மணிக்கு வந்து எங்கள் பெரியப்பா வரப்பவும் வந்து அண்ணா நீ ஏன் இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6 மணி ஆயிடுச்சுடா அதனால தான் வந்தேன் அப்படின்னா. 6 ஆச்சா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை. அப்புறம் ஒரு 5:15 இருக்கும், அப்பா அம்மா அனுஜா அப்படின்னு என்னோட நேம் லாஸ்ட்டாக சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. அவ்வளோதான். அவருக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல கூட நான் நல்லா க்ரோ ஆகணும் இதையும் சொல்கிறாரு. அந்த ஃப்ரைடே அந்த கதை சொல்லுன்னு சொல்கிற டைமில் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதெல்லாம் நல்லா இருக்குது, லாஸ்ட்டாக எந்த வீடியோ போட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த வீடியோ தான் போட்டிருக்கியா லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம்லாம் எந்த வீடியோவும் போடலையா, போடு. அதே மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்ணும்போது நீ வந்து பார்த்து பண்ணு, நல்ல பிராண்ட்ஸ்க்கு பண்ணு, நீ வந்து எல்லாத்தையும் பாவம் பார்க்காத அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா எனக்கு சொன்னார். எப்படி சொல்கிறது, இவர் கஷ்டப்படுறத பார்த்து நானே கடவுள்கிட்ட இருந்தேன். எங்கள் அப்பா வந்து காவடி தலைவராலாம் இருந்தார் எங்கள் ஊரில். அப்போது முருகருக்கு காவடியெல்லாம் எடுப்பார். முருகர் பக்தர், தீவிர பக்தர் எங்கள் அப்பா. பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணது எங்கள் ஊரில் அவர் தான். 2006 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பழனி பாத யாத்திரை வந்து எங்கள் ஊரில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து இவரோட முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோவை யார் பார்த்தாங்கன்னாலும் எங்கள் ஊர்க்காரங்களுக்கு தெரியும் முருகருக்கு எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு. நான் வந்து அவர் கஷ்டப்பட்டுட்ருக்காரு வந்து அந்த 5 மணிலேருந்து 5:20க்கு நான் வந்து வேண்டுறேன், முருகா எங்கள் அப்பா உனக்கு உண்மையாக உழைச்சிருந்தாருன்னா எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்த விடாத, தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் அவர் அழுந்தக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் போகணும் அப்படின்னாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போயிடணும், இருக்கணும் அப்படின்னாலும் நான் எவ்வளோ செலவானாலும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறேன், இருக்க வை அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். அந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி லாஸ்ட்டாக உன் பேர் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் இப்படி தான் இருந்துச்சு. இது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். எங்கள் அப்பாவோட ஆசையும் வந்து அடுத்தடுத்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பாக இவ்வளோ நாள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.